எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மார்கழி மாதம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரீசன்னால் சண்டேல வந்துட்டு நான்வெஜ் செய்யக்கூடாதுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி டைம்லலாம் வேறு ஆப்ஷனே இல்லாமல் செய்கிற ஒரே குழம்பு இதுவாக தான் இருக்கும். இதை வந்துட்டு நாங்கள் செலவாட்டின குழம்புன்னு சொல்லுவோம். ஒரு வேளை செலவு பெட்டியில் இருக்கிற அந்த சீரகம், மிளகு, மல்லி இதெல்லாம் போட்டு செய்கிறனால எனக்கு தெரியல, செலவாட்டின குழம்புன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்துட்டு நிறைய வெங்காயம் தேவைப்படும். நீங்கள் வந்துட்டு நான்வெஜ்ஜுக்கு போகிற மாதிரி நிறைய வெங்காயம் போட்டு செய்யணும். ஸோ அதனால் முன்னாடி நாளே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் வந்துட்டு இந்த குழம்புக்கு வந்துட்டு நிறைய பேர் வச்சு கூப்பிடுவோம். ஆட்டின குழம்புன்னு சொல்லுவோம், உள்ள சுண்டல் போட்டால் சுண்டல் குழம்புன்னு சொல்லுவோம், உருளைக்கிழங்கு போட்டால் உருளைக்கிழங்குன்னு சொல்லுவோம், உருளைக்கிழங்கு குழம்புன்னு சொல்லுவோம், காலிஃப்ளவர் போட்டால் காலிஃப்ளவர் குழம்பு. நாங்கள் உள்ளே என்ன ஐட்டம் போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பேரை மாற்றிட்டு போயிட்டே இருப்போம். இன்றைக்கி நான் சுண்டல் போட்டதுனால அது சுண்டல் குழம்புன்னு வச்சுக்கிட்டேன். அண்ட் வந்துட்டு இது இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்துக்கும் வச்சு ஓட்டிடலாம். அதனால் சண்டே இது செஞ்சால் ஃபுல் டே வேலை முடிஞ்சிச்சு. இதோட ரெசிபி வேணும்னா நீங்கள் இந்த வீக் போகிற லாங் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.